ரைட். ஸோ அப்ப 2024 வந்து இந்த 6வது வினா. அப்ப இதுல வந்து அந்த ஒவ்வொரு வருடங்களும் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து செய்வாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த வளமையான பாணியில அந்த கேள்வி வரும்போது செய்வாங்க. ஆனா லேசா சின்ன மாற்றம் ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அந்த கேள்வி செய்யறது வந்து கடினமா இருக்கும். அது இது எப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரைட். அப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா எக்ஸாம் பேப்பர்களை செஞ்சு பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வரும். ரைட் ரைட், இப்படி வந்தா இப்படி மாத்தணுங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு வரும். ரைட். இப்ப நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இந்த முதலாவது வினா பாருங்க. ஒரு இடத்திற்கு இடத்தியலுக்கு, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜி ஏற்ப ஒரு முறுக்கினை, அதாவது ஈத்தர்நெட் வடத்தை பயன்படுத்தி ஒரு கணனியையும் ஒரு அச்சுப்பொறியையும் இணைக்கும் விதத்தை காட்டுவதற்கு ஒரு பரும்படி படத்தை வரைகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசா யோசிப்பாங்க. அது என்ன இது, பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜியா, ஒரு கணனி, ஒரு அச்சுப்பொறி. ஏன்னா இவங்க வந்து படிக்கும்போது நிறைய நெட்வொர்க் டயக்ராம் எல்லாம் எடுத்து படிச்சிருப்பாங்க. அப்ப கேள்விகளை பார்க்கும்போது இப்ப அதெல்லாம் தலைக்குள்ள வருமா, அப்படி இப்படி வருமான்னு எல்லாம் யோசிப்பீங்க. ரைட். அந்த மாதிரி இல்ல. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து என்ன இருக்கு, மல்டி பாயிண்ட் டொபாலஜின்னு இருக்கு. இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜின்னு என்ன அர்த்தம், இரண்டு சாதனங்களுக்கு இடையில வந்து நேரடியாக ஒரு இணைப்பு ஏற்படும். அது ஒரு கம்ப்யூட்டருமாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு ரவுட்டராகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு பிரிண்டராகவும் இருக்கலாம். அப்ப இரண்டு சாதனங்களுக்கு இடையில நேரடியாக ஒரு இணைப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜி. இப்ப அதற்கான ஒரு பரும்படி படம். அப்ப அதுல என்னென்ன இணைக்க போறாங்கன்னு கேட்டா, ஒரு கணனியும் ஒரு அச்சுப்பொறி. எக்ஸாம் பேப்பர்ல போயிட்டு நீங்க கம்ப்யூட்டருடைய படமோ அந்த பிரிண்டருடைய படமோ வந்து வரைஞ்சி வைக்கிறலனே. இப்ப நாம சிம்பிளா வந்து நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கிட்ட வந்து நீங்க சிஆர் கோப்பிகள் வந்து இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் பண்ணீங்கன்னா, இந்த ஆன்சர்களை வந்து நீங்க எழுதி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைக்கு நீங்க ரெடியாகி வரலன்னு சொன்னாலும் இதுக்கு பிறகு நாம சில பேப்பர்கள் செய்யும் போதோ நீங்க ஒரு பேப்பர் கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு சிஆர் புக் கொண்டு வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம எழுதக்கூடிய ஆன்சர்களை வந்து நம்ம அழகா நீங்க நோட் பண்ணி வரலாம். ரைட். அப்ப நீங்க இதுல சிரமப்படுறது ஒன்றும் இல்லைண்ணே. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, டக்குன்னு நீங்க ஒரு பெட்டியை வரைய வேண்டியது, அதுக்குள்ள நீங்க டைப் பண்ண வேண்டிய கணனி என்று போடலாம், அல்லது கம்ப்யூட்டர்னு போடலாம். ரைட். இப்ப அதே மாதிரி நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இன்னொரு பெட்டியை வரைவீங்க. இப்படி அதான் சொன்னேன், இப்படி இடையில ஜாயிண்ட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா தான் நமக்கு சிக்கலாக இருக்கும். ரைட். ரைட். இதுக்குதான் ரைட். இப்ப இடையில வந்தாக்களுக்கு வந்து இப்ப கேள்வி விளங்காது. இதுக்குதான் நான் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஜாயிண்டாக பார்க்கணும். சரியா? ரைட். இப்ப நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜின்னு சொல்ல கூட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அடுத்து பாருங்க, இங்க என்ன செய்ய போறோம், நாம ஒரு பிரிண்டர், அவ்வளவுதான். சரியா? பிரிண்டர் 2 போட்டுட்டு இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு கேட்டா, ஒரு ரெண்டையும் இணைச்சு ஒரு கோடு போட போறோம். ரைட். ஓகே. இப்ப நாம என்ன செஞ்சிட்டோம், ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு பிரிண்டருக்கும் இடையில ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜியை வந்து உருவாக்கிட்டோம். இதுல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, மேலதிகமாக இதுக்கெல்லாம் வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, முறுக்கிய சோடி வடம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்விஸ்டபியார் கேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நீங்க ட்விஸ்டபியார் கேபிள் எழுதலாம், அல்லது ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு எழுதலாம். சரியா? ட்விஸ்டபியார் கேபிள் எழுதலாம், அல்லது என்ன எழுதலாம், ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதலாம். சரியா? இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் சரி. இவ்வளவும் தான் அந்த முதலாவதுக்கான ஆன்சர். சரியா? அப்ப என்ன செஞ்சிட்டோம், இவ்வளவும் தான் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டொபாலஜி, அதாவது கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் இடையில. சரியா? ரைட். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட். சந்தேகம் இருந்தா கேளுங்க. பி பாட்டை பாருங்க. ஏ, பி எனும் இரு திணைக்களங்களின் இரு வெவ்வேறு இடத்துரி வலையமைப்புகளை, அதாவது லேன் கொண்ட வலையமைப்பை கருதுக. அப்ப 2 திணைக்களங்கள் இருக்கு. இந்த 2 திணைக்களங்களும் 2 வெவ்வேறு இடத்துரி வலையமைப்புகளை கொண்டிருக்கு. அப்ப ஏங்கிற ஒரு திணைக்களம் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல இருக்கு. பிங்கிற திணைக்களம் இருக்குன்னு சொன்னா அது வேறொரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல இருக்கு. அப்ப இரண்டும் வெவ்வேறு
இடத்துரி வலையமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஏன்னு சொல்லி நீங்க போக போக வழங்கும். ஒவ்வொரு திணைக்களத்தினதும் இடத்துரி வலையமைப்புகள் முறையே என்ன சொல்லாங்கன்னு கேட்டா, ஏங்கிற திணைக்களத்துல C1, C2, C3, C4 என்னும் காரணிகளும், பி என்கிற திணைக்களத்துல C5, C6, C7, C8 என்னும் காரணிகளுக்குமாக அவன் பிரேக்கில் இருந்திருக்காங்க. ஏங்கிற திணைக்களத்துல இவ்வளவு காரணிகளும் இருக்கு. பி என்கிற திணைக்களத்துல இவ்வளவு கணனிகளும் வந்து இருக்கு. சரியா? இப்ப 4 கணனிகள் மீதம் உள்ளன. அப்ப ஏங்கிற திணைக்களத்துல 4 கணனிகளும், பி என்கிற திணைக்களத்துல 4 கணனிகளும் இருக்கு. இதுக்கு மேலதிகமாக அவ்விரு திணைக்களங்களினதும் பயன்பாட்டுக்காக ஒரு SVR என்னும் ஒரு பொது சேவையகம் ஒன்றும் உள்ளது. இவை 2 திணைக்களங்களும் ஒரு பொது சேவையகத்தோ 2 திணைக்களத்துக்கும் ஒரு பொதுவான சேவையகம் ஒன்று இருக்கு. அதாவது என்கிற திணைக்களங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் அந்த SVR சேவையகத்துல தான் சேவாகப்போகுது. தேவையான டாக்குமெண்ட் அங்கிருந்து எடுப்பாங்க. பி என்கிற திணைக்களத்தை எடுத்தாலும் அவங்களும் செய்யக்கூடிய வேலைகள் எங்க போய் சேவாக போகுது? அந்த SVR சொல்லக்கூடிய அந்த சேவையகத்துல போய் தான் சேவாக போகுது. இப்ப இவங்க இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை தந்து போட்டு இப்ப அதுல இருந்து இப்ப உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேள்விகள் வந்து கேட்கப்படுது. முதலாவது கேள்வியை பார்ப்போம். இவ்வலையமைப்பின் வரைபடத்தை வரையட்டான். சரியா? இந்த வரைபடத்தை வரைய சொல்றாங்க. இரு இடத்துரி வலையமைப்புகளை நிறுவுவதற்கும் முழு வலையமைப்பையும் இணையத்துடன் தொடுப்பதற்கும் பயன்படுத்தப்படும் வலையமைப்பு சாதனங்களை அதில் தெளிவாக காட்டு. இப்ப கணனிகள் இருக்குன்னு சொன்னா இப்ப அந்த கணனிகளை வந்து நம்ம என்ன செய்யணும்? தொடுக்கணும். அதே மாதிரி 2 வலையமைப்புகளையும் வந்து இணைக்கணும். அதோட 2 திணைக்களங்களுக்கும் வந்து என்ன செய்யணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை வந்து கொடுக்கணும். அப்ப இதுக்கான வரைபடத்தை என்ன செய்யணும்னா வரையணும். அதுக்கான சாதனங்கள் என்னென்ன தேவைப்படும்னு சொல்லி தெளிவாக காட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது பெருசா நம்ம யோசிப்போம்னே, அது என்ன இதுக்குள்ள என்னென்ன மாதிரி எப்படி இணைக்கிறது என்கிற மாதிரி பெருசா யோசிப்போம். அது நாம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நிறைய டயக்ராம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கிற சில ஐடியாக்களை தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா எப்படியும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த 4 கணனிகளையும் வந்து நாம இணைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சுவிட்ச் தேவைப்படும். இந்த 4 கண்ணையும் இணைக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் தேவைப்படும். முதல்ல நீங்க அதை ரெடி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா. ரைட்? இப்ப நாம என்ன செய்யணும் பாருங்க. ரைட்? முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சுவிட்ச் எடுக்கணும்னே. ரைட்? ஒரு சுவிட்ச் நான் டைப் பண்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஒரு சுவிட்ச் விளங்கலன்னு சொன்னா கேளுங்க. சரியா? ஒரு சுவிட்ச்னா ஆளி, நீங்க தமிழால் ஆலின்னு போடலாம். இப்ப இது ஏ திணைக்களத்துக்குரியதுன்னு சொன்னா நீங்க இப்படி என்று போடலாம். இது ஏ திணைக்களத்துக்குரிய சுவிட்ச். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா பி திணைக்களத்துக்குன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் எடுக்கணும். அதுல உள்ள கணனிகளை இணைக்கிறதுக்கு பி திணைக்களத்துக்குன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் எடுக்கணும். ரைட்? 2 சுவிட்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்தது இப்ப ஏங்கிற திணைக்களத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 4 கணனிகள் இருக்குன்னு. ஏங்கிற திணைக்களத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 4 கணனிகள் வந்து இருக்கு. அப்ப நீங்க அந்த 4 கணனிகள் எப்படி தந்திருக்காங்க? ரைட்? C1. சரியா? அடுத்த பாருங்க C2. அடுத்த பாருங்க நீங்க வரையும் போது சரியா வரைங்க. C3, C4. சரியா? இப்படி 4 கணனிகள் வந்து இருக்கு. ரைட்? இப்ப அதே மாதிரி இதை நீங்க என்ன செய்யணும்னா இந்த 4 கணனிகளையும் வந்து இந்த சுவிட்சோட வந்து இணைக்கணும். இப்படி சரியா? இந்த சுவிட்சோட வந்து என்ன செய்யணும்? இணைக்கணும். நீங்க அது பின்னால வரையும் போது சரியா வரைஞ்சு கொள்ளுங்க. ரைட்? இப்படி நீங்க இந்த 4 கணனிகளையும் வந்து அந்த சுவிட்சோட வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா இணைக்கணும். இப்படி இதே அமைப்பு தான் அங்காலயம் பரப்புது. இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை வரைஞ்சி உருவாக்கும் போது உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். இங்கால வந்து எப்படி வரப்போதோ இங்கால C5, C6, C7, C8. அப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு வழங்கும். ரைட்? என்ன செய்யணும்ங்கிறது வழங்கும். அது நான் வந்து கொஞ்சம் மெதுவா செய்யறேன்னு சொன்னா அது கம்ப்யூட்டர்ல செய்யறேன். டிராவிங் பண்ற மாதிரியும் எடுக்கலாம். அது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் இப்படி உங்களுக்கு செய்யறேன்.
ரைட். இப்படி நீங்க 4 கணனிகளையும் வந்து வேகமா இணைக்கணும். ரைட். ஓகே, பாருங்க. இப்ப நம்ம ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு திணைக்களத்துக்கும் பிங்கிற திணைக்களத்துக்கும் இப்படி நம்ம உருவாக்கி, இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான கன்செப்டுக்கு போறோம். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த 2 திணைக்களத்தையும் வந்து நாம என்ன செய்யணும்னா இணைக்கணும். விளங்குதா? 2 திணைக்களத்தையும் வந்து நாம இணைக்கணும். அதுக்கு நாம என்னத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா, அதுக்கும் வந்து நாம ஒரு சுவிட்சை பயன்படுத்தணும். அதுக்கும் நாம என்ன செய்யணும்னா ஒரு சுவிட்சை பயன்படுத்தணும். ரைட். இரண்டு திணைக்களத்தையும் இணைக்கிறதுக்காக நாம என்ன செய்யணும்? ஒரு சுவிட்சை பயன்படுத்த போறோம். ரைட், சுவிட்ச். இப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப இது வந்து ஒரு 2 திணைக்களத்துக்கும் இடையில தரவுகளை பரிமாற்றம் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச். நல்லா கவனி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் வரப்போகுது. என்னன்னு சொன்னா, இப்ப சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா, ஏங்கிற திணைக்களமும் பிங்கிற திணைக்களமும் வந்து என்னது வேற வேற லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லியிருக்காங்க. வேற வேற வலையமைப்புகள்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப வேற வேற வலையமைப்புக்கு இடையில தரவுகளை பரிமாற்றம் செய்யறது வந்து டைரக்டா ஒரு சுவிட்சுக்குள்ளான தரவுகளை பரிமாற்றம் செய்ய முடியாது. ரைட். அதுக்கு ஒரு ரவுட்டர் தேவைப்படும். அப்ப நாம இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ரவுட்டரை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, இன்னொரு ஆள் இருக்காரு என்னன்னு சொன்னா, அவர்தான் நம்ம லேயர் 3 சுவிட்ச்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவோம்னு கேட்டா, லேயர் 3 சுவிட்ச். அப்ப நமக்கு இப்பதான் ஒரு டவுட் சொல்லிட்டு வரும். என்னன்னு சொன்னா, அது என்ன லேயர் 3 சுவிட்ச் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும். இப்ப நான் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிந்தானே சுவிட்ச் ஏ, சுவிட்ச் பி என்று பயன்படுத்திக்கிந்தானே, இது வந்து லேயர் 2 சுவிட்ச். இது லேயர் 2 சுவிட்ச். இங்க நான் பயன்படுத்த போறது லேயர் 3 சுவிட்ச். இப்ப லேயர் 2 சுவிட்ச் அப்படின்னு சொன்னா, அது மெக் அட்ரஸை பேஸ் பண்ணி வேலை செய்யக்கூடியதுதான் லேயர் 2 சுவிட்ச். சரியா? ஏன் லேயர் 2 என்று வந்தங்கிறத வந்து நான் இப்ப சொல்றேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப இப்ப இந்த லேயர் 2 சுவிட்ச் என்ன செய்யும்? மெக் அட்ரஸை பேஸ் பண்ணி வேலை செய்யக்கூடியது. ரைட். அப்போ ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன செய்யலாம்? தரவுகளை பரிமாற்றம் செய்யறதுக்கு லேயர் 2 சுவிட்ச் ஓகே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவும் லேயர் 2 சுவிட்ச் தான். இப்ப அந்த வேறுபட்ட வலையமைப்புக்கு இடையில தொடர்பாடலை மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ரவுட்டர் வேணும். சரியா? அல்லது லேயர் 3 சுவிட்ச் வேணும். லேயர் 3 சுவிட்ச் என்ன செய்வாருன்னு சொன்னா, இவர் வந்து ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்வார். அப்ப லேயர் 2ங்கிறது மெக் அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்யும். லேயர் 3 சுவிட்ச்ங்கிறது ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்யும். ஆனா ரவுட்டர்ல இருக்கக்கூடிய அளவுக்கு இதுல அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இல்லை. இந்த லேயர் 3 சுவிட்ச், இந்த லேயர் 3 சுவிட்ச்ல வந்து ஒரு லிமிட்டடான சில ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும் தவிர அந்த ரவுட்டர் அளவுக்கு இல்லை. இந்த ரவுட்டர் வந்து ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். இந்த லேயர் 3 சுவிட்ச் வந்து இதுவும் வந்து ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ரைட். ஆனா ரவுட்டரை விட இவருடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து குறைய கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். ரைட். இப்ப நம்ம ஏன் வந்து இது லேயர் 2 லேயர் 3ன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் இடத்துல டைப் பண்றேன். நீங்க அந்த அப்ளிகேஷன், நீங்க அந்த ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து லேயர்ஸ் படிச்சிருப்போம். என்னென்ன லேயர்ஸ் படிச்சிருப்போம்னு கேட்டா, அப்ளிகேஷன் லேயர் என்று படிச்சிருப்பீங்க. அப்ளிகேஷன் லேயர். அடுத்த படிச்சிருப்பீங்க பிரசன்டேஷன் லேயர் என்று படிச்சிருப்பீங்க. செஷன் லேயர் என்று படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர் என்று படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர். நெட்வொர்க் லேயர் என்று படிச்சிருப்பீங்க. அடுத்தது டேட்டா லிங்க் லேயர்னு படிச்சிருப்பீங்க. கடைசியா வந்து பிசிக்கல் லேயர்னு படிச்சிருப்போம். பிசிக்கல் லேயர்னு படிச்சிருப்போம். சரியா? இதுல நல்லா கவனிங்க. என்னன்னு சொன்னா, கீழ இருந்து மேல் நோக்கி போகும்போது, சரியா? இப்ப கீழே வாங்க, இந்த பிசிக்கல் லேயர் இருக்குதானே, இது கீழ இருந்து மேல் நோக்கி போகும்போது நம்ம எப்படி எடுப்போம்னா, இது 1. சரியா? அதுக்கு மேல வந்து 2,
அதுக்கு மேல வந்து 3, அதுக்கு மேலதான் 4, அதுக்கு மேல வந்து 5, செஷன் லேயர் வந்து 5, பிரசன்டேஷன் லேயர் வந்து 6, அப்ளிகேஷன் லேயர் வந்து 7. இதான் அந்த ஓர்டர். இதுல தான் இந்த நெட்வொர்க் லேயரை பாருங்க, இது லேயர் 3. நெட்வொர்க் லேயரை பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லேயர் 3ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த லேயர் 3ல தான் யார் இருப்பாருன்னு சொன்னா ரவுட்டர் இருப்பாருன்னு. லேயர் 3 ரவுட்டர் இருப்பாரு. அதே மாதிரி சுவிட்ச் இருக்கும். லேயர் 3க்கான சுவிட்ச் இருக்கும். லேயர் 3க்கான சுவிட்ச் ஒன்று இருக்கும். அது ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்யும். சரியா, இது வந்து ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்யும். அதே இது பாருங்க, டேட்டா லிங்க் லேயர் வந்து 2வது இடத்துல இருக்கு. டேட்டா லிங்க் லேயர்ல வந்து இதுலதான் என்ன இருக்கு, சுவிட்ச் இருக்கும். சரியா, இதான் லேயர் 2 சுவிட்ச்னு சொல்றது. லேயர் 2 சுவிட்ச் என்ன செய்யும் கேட்டா மெக் அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்யும். அப்ப லேயர் 2 சுவிட்ச்ங்கிறது வேற, லேயர் 3 சுவிட்ச்ங்கிறது வேற. சரியா, லேயர் 3 இந்த லேயர் 2 சுவிட்ச்ங்கிறது மெக் அட்ரஸ் பேஸ் பண்ணி வேலை செய்யும். இது ஒரு நெட்வொர்க்குள்ள மட்டும் தான் பயன்படுத்தலாம். வித்தியாசமான நெட்வொர்க் நம்ம இணைக்கிறதுக்கு, வேறுபட்ட வலையமைப்புகளுக்கு இடையில தரவுகளை பரிமாற்றம் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒன்று லேயர் 3ல இருக்கிற சுவிட்சை பயன்படுத்தலாம், இல்லாட்டி ரவுட்டரை பயன்படுத்தலாம். ரைட், ஓகே. இப்ப அதனால நான் இந்த இடத்துல நீங்க ரவுட்டர் என்று போட்டாலும் சரிதான், லேயர் 3 சுவிட்ச் என்று போட்டாலும் சரிதான். ரைட், சோ இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்ப இவங்களை வந்து இணைக்கலாம். இந்த லேயர் 3 சுவிட்சை வந்து இதோட நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா இப்படி இணைக்கலாம். திரும்பி அதே நேரம் இவரை வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா இப்படி இவரோட இணைக்கலாம். அப்படி இவரோட இணைக்கலாம். ரைட், இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னே. அப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும்னா இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னா அதுக்கு ரவுட்டர் தேவை. சரியா, இவடத்தை கொண்டு போகணும், ரவுட்டர் தேவை. சரியா, உங்களுக்கு ரவுட்டர் தேவைப்படும். நீ விரும்பினா ஃபயர் வாலை இடையில பயன்படுத்தலாம், பாதுகாப்புக்காக. அது பெருசா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படலை. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இப்படி ரவுட்டரை இணைக்கலாம். இனி ரவுட்டர்ல இருந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியும், அடுத்தது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்க்கு போகலாம்னே. இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். ரவுட்டர்ல இருந்து அப்படி எங்க போகலாம்னா இன்டர்நெட்டுக்கு போகலாம். ரைட், நான் அந்த மேல வரைஞ்ச பிக்சர்ல படும்ங்கிறதுக்காக தான் இப்ப நான் சைட்ல வரைஞ்சிருக்கோம். ரைட், அதோட நமக்கு ஒரு எஸ்விஆர்ன்னு சொல்லி ஒரு சேவர் ஒன்று இருக்கு தானே. இப்ப அந்த சேவரை வந்து நான் 2 பேருக்கும் தேவை தானே. அந்த சேவர் வந்து 2 பேருக்கும் தேவைங்கிறதால அதை நீங்க என்ன செய்யணும், இந்த லேயர் 3 சுவிட்சோட இணைக்கணும். எஸ்விஆர்ன்னு சொல்லி ஒரு சேவையகம் இருக்கு. அவரை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த லேயர் 3 சுவிட்சோட வந்து இணைக்கணும். நீங்க லேயர் 3 சுவிட்ச் எங்களுக்கு தெரியா படிச்சு தரலாம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரவுட்டர்ங்கிற பேரையும் நீங்க பயன்படுத்தலாம், பரவாயில்ல. சரியா, சோ இதுதான் அதற்கான டயக்ராம். சரியா, பாருங்க, இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுல நீங்க சில விஷயங்களை வந்து மிஸ் பண்ணி விட்டீங்கன்னாலும் நீங்க அந்த வரைஞ்ச சில விடயங்களுக்காக உங்களுக்கு என்ன செய்யலாம், மார்க்ஸ் வந்து தருவாங்க. ரைட், இதுதான் உங்களுக்கு இந்த முதலாவது கணக்கேள்வினே. பாருங்க, ஏங்கிற திணைக்களத்துல இவ்வளவு இருக்கு, பிங்கிற திணைக்களத்துல இவ்வளவு இருக்கு. அதுல ஒரு எஸ்விஆர்ங்கிற ஒரு சேவையும் பயன்படுத்தப்படுது. அதோட அவங்க சொல்லியிருக்காங்க இடத்துறை வலையமைப்பை நிறுவுவதற்கு முழு வலையமைப்பையும் இணையத்தோடு தொடுக்கணும். எல்லா வலையமைப்பும் என்ன செய்யணும், இன்டர்நெட் வந்து வேலை செய்யணும். அதாவது ஏங்கிற திணைக்களத்துக்கும் பிங்கிற திணைக்களத்துக்கும். ரைட், ஓகே, நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது பார்ப்போம் என்னன்னா, இந்த 2வது கொஞ்சம் இருக்கட்டும். அதாவது சாதனங்கள் அவற்றுக்குரிய இடங்களில் நிறுவுவதற்கான காரணங்களை கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சாதனங்களை வந்து நாம இந்தந்த இடங்கள்ல நம்ம நிறுவுறோம். இதுல என்னென்ன சாதனம் பயன்படுத்துறோம்னா சுவிட்ச் பயன்படுத்துறோம். சரியா, சுவிட்ச் வந்து நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னு சொல்லி நீங்க எழுதணும். இப்போ சுவிட்ச் அப்படின்னு போட்டுட்டு, அதாவது கணனிகளுக்கு இடையில் தரவுகளை பரிமாற்றம் செய்வதற்கு, அதாவது குறித்த ஒரு வலையமைப்பில் உள்ள கணனிகளுக்கு இடையில் தரவுகளை பரிமாற்றம் செய்வதற்கு ஆளி பயன்படுத்தப்படுகின்றது எழுதலாம். ரைட், அடுத்து நீங்க ரவுட்டர் எழுதலாம். ரவுட்டர் என்று போட்டு நீங்க என்ன எழுதணும், ரவுட்டர் வந்து நம்ம இந்த இடத்துல இணைச்சிருக்கோம். அப்ப நீங்க ரவுட்டருக்கு என்ன எழுதலாம்னு கேட்டா முழு வலையமைப்புக்கும் இணைய இணைப்பை வழங்குவதற்காக வழிப்படுத்தி நாம பயன்படுத்துறோம் எழுதலாம். சரியா, நீங்க விரும்பினா லேயர் 3 சுவிட்சை பத்தியும் எழுதலாம். அதாவது இரு வேறுபட்ட வலையமைப்புகளுக்கும் இடையில் இணைப்பை ஏற்படுத்துவதற்காக நம்ம இதை என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். ரைட், இப்படி நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கான ஆன்சர் எழுதணும். இந்த சுவிட்ச் எதுக்கு பயன்படுத்துறது, ரவுட்டர் எதுக்கு பயன்படுத்துறது,
இந்த லேயர் 3 சுவிட்ச் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க என்னன்னு சொல்லி, C1 இலிருந்து C6க்கு ஒரு தரவு அலகு அனுப்பப்படுகின்றதுன்னு கொள்க. அத்தரவு பாய்ச்சலை மேற்குறித்த வலையமைப்பு வரைபடத்தில் குறிப்பிட்ட கோடுகள்லாம் காட்டுக. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த C1 இருக்குதான், இந்த C1 கணனில இருந்து இந்த C6ங்கிற கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டா வந்து அனுப்பப்படுறாங்க. அப்ப அந்த டேட்டா போகக்கூடிய அந்த பாதையை வந்து புள்ளிக்கோட்டால காட்டணும். அது வெரி சிம்பிள் தானே. அப்ப இவர்கிட்ட இருந்தான போகுது டேட்டா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கு பக்கத்துல வந்து நீங்க பெண்ணால என்ன செய்யணும்னா புள்ளி புள்ளி கோடால காட்டணும். இப்ப நாங்க காட்டுறோம், சும்மா லேசா பாருங்க. இப்படி புள்ளி புள்ளி கோடுகள் மூலமா நீங்க இப்படி காட்டணும். ரைட். திரும்பி இப்ப என்ன செய்யுதுன்னா, C1ல இருந்து டேட்டா வந்து சுவிட்ச் ஏக்கு போகுது. இப்ப சுவிட்ச் ஏல இருந்து அடுத்து என்ன செய்யும்னு கேட்டா, சுவிட்ச் ஏல இருந்து அடுத்து வந்து எங்க போகும், நம்ம இந்த லேயர் திருக்கி போகும். அதை நீங்க என்ன செய்யணும், இப்படி புள்ளி புள்ளி போட்டால காட்டணும். நீங்க பெண்ணால குயிக்கா செய்யலாம். ரைட். இப்ப லேயர் 3 சுவிட்ச்ல இருந்து இப்ப எங்க போகும்னா திரும்பி சுவிட்ச் பிக்கு போகும். அதாவது லேயர் 2 சுவிட்சான இந்த சுவிட்ச் பிக்கு போகும். அதை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்படி புள்ளி புள்ளி போட்டால காட்டலாம். திரும்பி அங்கிருந்து என்ன செய்யும்னு கேட்டா, இங்க இவருக்கு வரும். அதை நீங்க என்ன செய்யலாம்னா இப்படி புள்ளி புள்ளி போட்டால இப்படி காட்டலாம். அவங்களோட பெண்ணால நீங்க டாட் டாட் வைக்க வேண்டியதானே. இப்ப C1ல இருந்து இப்படி அந்த டேட்டா C6க்கு போகுதுங்கிறது வந்து இப்படி நீங்க என்ன செய்யலாம், புள்ளி புள்ளி கோடுகள் மூலம் காட்டலாம். சரியா? ரைட். இதை வந்து நீங்க அந்த வரைபடத்துல வந்து குறிச்சு காட்டணும். ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம் என்னன்னு சொல்லி, சி பார்ட் வருது. ரைட். நீங்க இந்த முழுமையான வினாக்களையும் செய்தால்தான் நீங்க முழுமையான மார்க்ஸ், அதாவது 100க்கு 7.5, 200க்கு பாத்தீங்கன்னு சொன்னா 15. சரியா? நீங்க புள்ளியை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 200க்கு 15 இருக்கும். இதுல நீங்க 1-2 மிஸ் பண்ணா கூட மிச்ச மார்க்ஸ் எல்லாமே வந்து நீங்க முழுமையா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். ஓகே. இப்ப அடுத்தது பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இது வளமையா வரக்கூடிய கேள்வி. ஒரு நிர்வாகத்திற்கு 192.168.100.0/24 ஐபி முகவரி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஐபி முகவரியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிர்வாகம் இம்முகவரி தொகுதியிலிருந்து S1, S2, S3, S4, S5, S6 எனும் 6 உபவாளைகளை, ஒவ்வொரு உபவாளைக்கும் குறைந்தபட்சம் எவ்வளவா, குறைந்தபட்சம் வந்து 25 பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரிகள் கிடைக்கத்தக்கதாக உருவாக்க வேண்டியுள்ளது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, S1, S2, S3, S4 6 உபவாளைகளை உருவாக்கணும். ஒவ்வொரு உபவாளைகளுக்கும் வந்து குறைந்தபட்சம் எத்தனை இருக்கணுமா, 25 கணனிகள் வந்து இருக்கணும். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டா, அப்ப 6 இந்த உபவாளைகளும் வந்து சம பகுதிகளாக பிரிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து FLSM அடிப்படையில வருதுன்னு. இந்த VLSM அடிப்படையில வந்தா தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். சோ இது வந்து FLSM அடிப்படையில் சம பகுதிகளாக பிரிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸி. அப்ப கேள்வி வந்து நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ரைட். ஓகே. 6 சம பகுதிகளாக பிரிக்கணும். ரைட். நம்ம முதல்ல கேள்வியை பார்ப்போம். மேலே தரப்பட்ட ஐபி முகவரி தொகுதியின் உபவலை மறைமுகத்தை குறிப்பிட்ட பதின்ம குறிப்பிட்டு எழுது. அப்ப தந்திருக்கிற ஐபி முகவரியை பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு C கிளாஸுக்குரிய ஒரு ஐபி அட்ரஸ். இதனுடைய சப்நெட் மாஸ்க வந்து எழுதி செல்றாங்க. அப்படி நீங்க என்ன செய்யணும், வளமையா சப்நெட் மாஸ்க் எழுதுவீங்க 255.255.255.0 பக்கத்துல பாருங்க, ஒரு புள்ளி வழங்கப்படுது. ரைட். ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது முக்கியமான கேள்வி பாருங்க, 3 புள்ளிகள் வழங்குறதுக்கான ஒரு கேள்வி. அப்ப இதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப என்ன கேட்கான்னு கேட்டா, ஒவ்வொரு உபவலைக்குமான வலையமைப்பு முகவரி, அதாவது நெட்வொர்க் அட்ரஸ் எழுதணும். சமா முதலாவது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி எழுதணும். சமா இறுதியாக பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி எழுதணும். அடுத்தது பரப்பல் முகவரி, ப்ராட்காஸ்ட் ஆகியவற்றை அந்த அட்டவணையில பட்டியல்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வளமையா ஒரு ஐபி அட்ரஸுக்கான ஒரு அட்டவணை படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, முதலாவது ஐபி அட்ரஸ், இறுதி ஐபி அட்ரஸ், முதலாவது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி, இரண்டாவது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரின்னு சொல்லி நீங்க
படிச்சிருப்பீங்க, ரைட்? இப்ப நீங்க இது எப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காம முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா வேலையை ஆரம்பிச்சிடணும், ரைட்? எப்படி வரும்னு சொல்லி நீங்க முதல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. அப்படின்னு சொன்னா இப்படிதான் பாருங்க. இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம உபவலைகளை வந்து உருவாக்க போறோமே. சோ நமக்கு சி கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 256 ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. அதை நீங்க இப்ப 2 டிபார்ட்மெண்டா பிரிச்சீங்கன்னு சொன்னா, அதாவது 256 வந்து 2ஆ பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? 128 128 வரும். ஆனா நமக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப 2 டிபார்ட்மெண்ட் வராது. அதே 256 ஐபி அட்ரஸ் வந்து நீங்க 4ஆ பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வரப்போகுது? 64 64 64 64 வரப்போகுது. சரியா? அப்ப நமக்கு 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நமக்கு இங்க 64 படி எடுத்தோம்னா 4 டிபார்ட்மெண்ட் தானே வருது. நமக்கு 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இனி அடுத்த நமக்கு ஃபைனல் ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னா, சமபகுதிகளா பிரிக்கணும். சரியா? அப்ப நமக்கு 2 4 அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன 8ஆ பிரிக்கிறது. அதாவது 4ஆ பிரிச்சு சோ மறுபடி நாம என்ன செய்யணும்னா இப்படி 8ஆ பிரிக்கிறது. 8ஆ பிரிச்சா நமக்கு எப்படி வரும்னு சொன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் 32 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பகுதிக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா இப்படி 32 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். 32 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் 32 ஐபி முகவரிகள் வந்து இப்படி கிடைக்கும். சரியா? இதுக்கு அடுத்தது நீங்க பிரிக்க போனீங்கன்னு சொன்னா 16ஆ பிரிக்கணும். 8க்கு அடுத்து 16ஆ பிரிக்கணும். அதுல கிட்டத்தட்ட இன்னும் நல்ல சின்னதா போகும். ஒரு பகுதிக்கு 16 ஐபி அட்ரஸ் தான் வரும். ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா மினிமம் 25 இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து 25 இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம இதுக்கு போக தேவையில்லை, ரைட்? இதுலயே நிற்போம், ரைட்? இப்ப இதுல நாம யோசிப்போம், 8 டிபார்ட்மெண்ட் வருது. ஆனா நமக்கு அங்க எத்தனை இருக்குன்னா 6 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஏன்னா சில பிள்ளைகள் யோசிக்க மாட்டேன், இங்க இதுல 8 டிபார்ட்மெண்ட் நமக்கு இப்படி பிரிச்ச மெடிசனா 8 டிபார்ட்மெண்ட் வருது. ஆனா அங்க வந்து 6 டிபார்ட்மெண்ட் தானே இருக்கு. அப்ப நம்ம விஎல்எஸ்எம் அடிப்படையிலான போகணும்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுக்கும். ஆனா அப்படிங்கிறதுக்கு இல்லை, ரைட்? அது சிக்கல் என்னன்னு சொன்னா உங்களுக்கு 8 டிபார்ட்மெண்ட் வருது, 8 பிரிவுகள் வருதுன்னு சொன்னா நம்ம 6 பிரிவுகளை யூஸ் பண்ணி போட்டு 6 பிரிவுகளை விட வேண்டியதுதான், ரைட்? இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமா யோசிக்க தேவையில்லை, ரைட்? ஓகே, அப்ப நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டா, அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 32 ஐபி முகவரிகளை வந்து ஒதுக்க வேண்டி இருக்கும், ரைட்? இப்படி 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தா போதும், நமக்கு மேல அதிகமா இனி தேவையில்லை, மற்ற ரெண்டும் வந்து தேவையில்லை, ரைட்? இப்ப அதுக்கான அட்டவணையை வந்து நீங்க உங்களோட புக்ல வந்து அடிக்க வேண்டியிருக்குன்னு, அதுக்கான அட்டவணைகளை இதை நான் கொஞ்சம் டிலீட் பண்றேன். சரியா? ரைட். இப்ப உங்களோட அட்டவணைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், இப்ப உங்களோட அட்டவணைகள் எடுத்தோம்னு சொன்னா நீங்க மேக்சிமம் வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரே பார்வையில பாக்குற மாதிரி நீங்க ஒரு அட்டவணை அடிக்கிறது வந்து நல்லா. சரியான சில பிள்ளைகள் வந்து அட்டவணை அடிக்கிறது வந்து என்ன நடக்கும்னு கேட்டா பெரிதா அடிச்சிருவாங்க, அடுத்த இதுக்கும் போகும். அப்ப நீங்க இதுல என்ன இல்லைன்னா முதல்ல சப்நெட் என்று போடணும், ரைட்? அடுத்தது என்ன செய்யணும் என்று கேட்டா, உங்களுக்கு அடுத்தது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா நெட்வொர்க் அட்ரஸ், அதாவது முதலாவது ஐபி அட்ரஸ், அதாவது நெட்வொர்க் ஐபி அட்ரஸ், நெட்வொர்க் ஐபி அட்ரஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டா யூசபிள், அதாவது பயன்படுத்தத்தக்க, யூசபிள் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், ரைட்? ஐபி அட்ரஸ் அதாவது முதலாவது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி என்று அர்த்தம், ரைட்? இதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டா இறுதியாக, அதாவது யூசபிள் லாஸ்ட் ஐபி அட்ரஸ், இறுதியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஐபி அட்ரஸ். இதுக்கு அடுத்தது என்ன கேட்டீங்கன்னு கேட்டா லாஸ்ட் ஐபி அட்ரஸ். பாருங்க, லாஸ்ட் ஐபி அட்ரஸ்ங்கிறது வேற, பயன்படுத்தத்தக்க இறுதி ஐபிங்கிறது வேற. இறுதி ஐபி அட்ரஸ் என்கிற ஒன்று இருக்கு, பயன்படுத்தத்தக்க இறுதி ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்குன்னு. இறுதி ஐபி முகவரியை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்ப அதுக்கு முதல் இருக்கக்கூடிய பயன்படுத்தத்தக்க ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு. அப்பதான் நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இங்க ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ் வரப்போகுது, ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ். டைப் பண்ணுற விலங்குகள் அடி கேளுங்க, நான் கொஞ்சம் பெருசாக்குறேன், ரைட்?
இதுதான் உங்களுடைய கான்செப்ட். ரைட். இப்ப இதுல உங்களுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 1 2 3 4 5 6. நான் 7ஆவது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்ப்போம் என்னென்னு. அப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அதை நீங்க லேசில் எழுதணும். அதாவது S1 S2 S3 S4 S5 S6. சரியா? இப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். நீங்க பழைய பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் தருவாங்க. இப்போ சிம்பிளா வந்து S1 S2 எல்லாம் சிம்பிளா வருது. ஸோ இப்போ அவங்க தந்த ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க தந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு சொன்னா என்ன இருக்குன்னா 192.168.100.0 இதான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். இந்த நெட்வொர்க்ல 0ல ஸ்டார்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நீங்க ஐபி அட்ரஸ் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க, A கிளாஸ் B கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப இந்த நெட்வொர்க்ல அதாவது 192.168.100.0 என்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். அதான் நாம என்ன சொல்லுவோம், நெட்வொர்க் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை வந்து நம்ம கணினிகளுக்கு வழங்க முடியாது. ரைட்? அது என்னன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். இந்த முதலாவது ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கணினிகளுக்கு வழங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். சரியா? அதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்ப 6 உபவாளைகளாக பிரிச்சிருக்கோம். அது ஒவ்வொரு உபவாளைகளுக்கும் 32 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? அதை நம்ம ஈஸியா செய்யறதுக்கான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னா இந்த லாஸ்ட் இருக்குதான் இந்த 0 இது எப்படி ஃபில் பண்ற எக்ஸாம்ல வந்து எப்படி குயிக்கா ஃபில் பண்றங்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் சொல்றேன் பாருங்க. இந்த லாஸ்ட் இருக்குதான் இந்த லாஸ்ட் இந்த 0வோட நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா 32 கூட்டணும். பாருங்க 192.168.100.32. ஏன்னா சைபரோட 32 கூட்டின எத்தனை வரப்போது நமக்கு 32 வரும். இந்த சைபரோட 32 கூட்டினா 32 தான் வரும். ரைட்? திரும்பி மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இந்த 32 கூட்டிட்டு வரணும். நீங்க ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் 32 கொடுக்கும். சரியா? இந்த 32ஓட அப்படி 32 கூட்டுங்க. இப்படி 192.168.100.32ஓட 32 கூட்டினீங்கன்னு சொன்னா 64. திரும்பி இப்ப அந்த 64 32 கூட்டுங்க. அதாவது 192.168.100.64 32 கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை வரப்போகுது 96 வரப்போகுது. தெரியும்? திரும்பி மறுபடியும் 192.168.100. இப்ப 96ஓட 32 கூட்டுவோம். 96ஓட 32 கூட்டினீங்கன்னு சொன்னா 128 வரும். 128 வரும். சரி, மறுபடியும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா இந்த 128ஓட 32 இப்படி நீங்க என்ன செய்யணும்டா 32 கூட்டிட்டு வரணும். ஏன்னா நமக்கு வந்து FLS வந்து செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. இப்படி நம்ம ஈஸியா வந்து ஃபில் பண்ணிட்டு வர தெரிஞ்சிருக்கணும். 192.168.100. இப்ப 120ஓட நீங்க 32 கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 160 வரும்னே. 160 வரும். ரைட்? அடுத்தது இன்னொன்னு நீங்க போட்டு வச்சுக்கொள்ளுங்க பென்சிலால 192.168.100. இப்ப நீங்க 160ஓட 32 கூட்டினீங்கன்னு சொன்னா 192 வரும். இப்போதைக்கு இது சும்மா இருக்கட்டும். அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்டா பாருங்க அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிடணும். இது நீங்க படிக்கிற இடத்துல படிச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்படி படிக்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்கண்ணே. அதாவது நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 32 கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும், இப்படி நீங்க 0ஓட 32 கொடுக்கும், 32ஓட 32 கூட இருக்கும். இப்படி 32 அப்படியே தொடர்ச்சியா இந்த கடைசியா வார இலக்கத்தோட கூட்டிட்டு வரணும். நீங்க தொடர்ச்சியா பாஸ் பேப்பர்கள் செய்யும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இது ஃபர்ஸ்ட். அப்ப லாஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? லாஸ்ட் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? லாஸ்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த S1ங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. S1 இது அதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். S2ங்கிறது அடுத்த உபவலய அமைப்புக்கான ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். அடுத்த உபவலய அமைப்புக்கு இது ஃபர்ஸ்ட்ன்னு சொன்னா 32 ஃபர்ஸ்டா இருக்குன்னு சொன்னா அப்ப 32க்கு முந்தியது எத்தனைன்னு கேட்டா 31. அதுதானே லாஸ்டா இருக்கும். நீங்க கவனிங்க நல்லா இந்த இடத்துல பாருங்க.
இந்த S2 உபவலய அமைப்புல இங்க நமக்கு 32ல ஸ்டார்ட் ஆகுது. பெஸ்ட் ஐபி அட்ரஸ் 32ல இவருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, இவருக்கு முந்தைய டிபார்ட்மெண்ட் இருக்கு தானே S1, அவர் லாஸ்ட் எத்தனைல முடிஞ்சிருப்பாரு? 31ல முடிஞ்சிருப்பாரு. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் இப்ப தொடர்ச்சியா செஞ்சுட்டு போறத கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப S2 இவருக்கு லாஸ்ட் நாம எழுதணும். இவருக்கு நம்ம என்ன எழுதணும்னா லாஸ்ட் எழுதணும். இவருக்கு லாஸ்ட் எழுதணும்னா அடுத்த டிபார்ட்மெண்ட்ல பெஸ்ட பாருங்க 64ல முடியுது. 64ல முடியுதுன்னு சொன்னா, 64ல இவர் ஆரம்பிக்காருன்னு சொன்னா, அதுக்கு முந்தியது எங்க எத்தனையில முடிஞ்சிருக்குன்னு சொன்னா 63ல முடிஞ்சிருக்கு. சரியா? அதாவது இப்ப இந்த S2 இந்த உபவலய அமைப்பு இருக்கு தானே, இவரு 32ல ஆரம்பிச்சு பாருங்க 63ல போய் முடிகிறாரு. 63ல முடிஞ்சா அடுத்தது எத்தனைல ஸ்டார்ட் ஆகும்? 64ல தானே ஸ்டார்ட் ஆகும். விளங்குதா சொல்றது? ரைட். இப்ப இவர் 64, இவருக்குரிய நீங்க லாஸ்ட் எழுதணும்னா அடுத்த லைனை பார்க்கணும்னே. இந்த லைன்ல பாருங்க 96ல இவர் ஸ்டார்ட் பண்றாருன்னு சொன்னா, அப்ப எத்தனைல முடிஞ்சிருக்கும்? உங்களுக்கு 95ல முடிஞ்சிருக்கும். பாருங்க இங்க 95ல முடிஞ்சிருக்கும். இப்ப இதே மாதிரி இவருக்கு நீங்க லாஸ்ட் எழுதணும். அதாவது S4க்கு நீங்க லாஸ்ட் எழுதணும்னா இப்ப அடுத்த லைனை பார்க்கணும். இவர் 128ல ஸ்டார்ட் பண்றாருன்னா, இப்ப இங்க அதுக்கு முந்தைய எத்தனைல போய் முடிஞ்சிருக்கும்னா 127ல முடிஞ்சிருக்கும். இப்ப அதே மாதிரி இவருக்கு நீங்க எழுத போறீங்க. இவர் 128ல ஆரம்பிச்சு எத்தனைல முடிவார்? இவர் லாஸ்ட் என்னன்னு கேட்டா அடுத்த லைனை பார்க்கணும். நீங்க 160ல ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னா, கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு விளங்கிடும் என்ன நடக்குன்னு சொல்லி. 159ல முடிஞ்சிருக்கு. பாருங்க இவர் 159ல முடிஞ்சா அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து 160ல ஆரம்பிக்கும். சரியா? அடுத்த டிபார்ட்மெண்ட் பாருங்க 192ல ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொன்னா, அப்ப இவர் எத்தனை முடிஞ்சிருப்பாரு? 191ல முடிஞ்சிருப்பாரு. இதுக்குதான் நான் அதை நோட் பண்ணி வச்சேன் இந்த லாஸ்ட் லைன். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இவர் 0ல ஆரம்பிச்சு 31ல முடிகிறாரு. முடிஞ்சா அடுத்தது 32ல ஸ்டார்ட் ஆகும். 32ல ஸ்டார்ட் ஆகி 63ல முடியுது. அப்ப அடுத்தது என்ன செய்யும்? 64ல ஸ்டார்ட் ஆகும். இப்படி நீங்க இந்த கான்செப்ட கொஞ்சம் நல்லா விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, இந்த சார்டை வந்து இந்த அட்டவணையை வந்து நீங்க குயிக்கா ஃபில் பண்ணிடலாம். இப்ப இது வந்து நமக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இனி தேவைப்படாது. ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ அப்ப இந்த ஐபி அட்ரஸும் இந்த ஐபி அட்ரஸையும் வந்து கணனிகளுக்கு வழங்க முடியாது. அப்ப இந்த முதலாவது ஐபி அட்ரஸ் கணனிக்கு வழங்க முடியாதுன்னு சொன்னா, இந்த 0ங்கிறது கணனிக்கு வழங்க முடியாதுன்னு சொன்னா, அப்ப 0க்கு அடுத்தது என்ன? 1. அதுதான் முதலாவது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி. என்ன? 1. இப்ப 32 பயன்படுத்தலாம்டா. 32க்கு அடுத்தது என்ன வரப்போகுது உங்களுக்கு? 33. 32க்கு அடுத்தது 33. 64 பயன்படுத்த இயலாது. அப்ப 64க்கு அடுத்தது என்ன வரும்னு சொன்னா 65. அதே மாதிரி 96 பயன்படுத்தலாம். அப்ப 96க்கு அடுத்தது என்ன வரும்னா 97. 128 பயன்படுத்த இயலாது. அப்ப 128க்கு அடுத்தது 127. அதே மாதிரி 160 பயன்படுத்த இயலாது. 160க்கு அடுத்தது 161. ரைட். பாருங்க இது முதலாவது ஐபி அட்ரஸ், இது முதலாவது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி. இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, விளங்கல 127 இல்ல 129. சாரி 129. ரைட் ரைட். ஓகே, கான்செப்ட் விளங்கிட்டீங்க. ரைட், இதான் விஷயம் என்ன. ரைட். ஸோ இப்படி அப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா பாருங்க, இது முதலாவது ஐபி அட்ரஸ். ஸோ இது முதலாவது பயன்படுத்தத்தக்க ஐபி அட்ரஸ். ரைட். இதே அப்படியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு லேசி. பாருங்க, இந்த லாஸ்ட் ஐபி அட்ரஸை நம்மளால பயன்படுத்த இயலாது. லாஸ்ட் ஐபி அட்ரஸை நம்மளால பயன்படுத்த இயலாட்டி, அப்ப லாஸ்ட்டுக்கு முந்தியது, இது 31 லாஸ்ட்ண்டா அதுக்கு முந்தியதை நம்ம பயன்படுத்தலாம். 31 30 பயன்படுத்தலாம். என்ன 63 பயன்படுத்த இயலாது. அப்ப 63க்கு முந்தியது எத்தனை? 62. 95 பயன்படுத்த இயலாது. 95க்கு முந்தியது வந்து 94. அதே மாதிரி 127 பயன்படுத்த இயலாது. 127க்கு முந்தியது 126. 159 பயன்படுத்த இயலாது. 159க்கு முந்தியது 158.
அதே மாதிரி 191 பயன்படுத்த இயலாது. 191க்கு முந்தையது 190. ரைட். இது வந்து நான் மெதுவா சொல்லிட்டு போனேன். ஏன்னா சில பேருக்கு வந்து ரைட் ஓகே இது வந்து ஈஸியானது என்று தெரியும். சில பேருக்கு வந்து சில டீச்சர்ஸ் மாதிரி வந்து வேற மெத்தட்டுகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. விளங்குதா? அந்த வேற மெத்தட்ல நம்ம பயன்படுத்த போனோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். விளங்குதா? இந்த ஐடியாக்களை நம்ம ஈஸியா புரிஞ்சு வச்சுட்டோம்னா டேபிள்ல நம்ம குயிக்கா வேகமா ஃபில் பண்ணிடலாம். இந்த எழுதும் போது அந்த அவசரப்பட்டு எழுதும் போது இப்ப நான் இப்ப விட்ட மிஸ்டேக் மாதிரி நீங்களும் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி விடாம கொஞ்சம் எழுதுங்க. இதுல அதாவது இந்த 6வது அலகுலாம் வந்து நாம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட். அப்ப அந்த பகுதி வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா முடியுது. அடுத்த பகுதியை பாருங்க. இப்ப பாருங்க இந்த 6வது அலகை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க முழுமையா படிச்சாதான் ஒரு கேள்வியை செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் அந்த கேள்விகள் எடுக்காங்க. பழைய பாஸ் பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா ஐபி அட்ரஸையும் நெட்வொர்க் டயக்ராமையும் படிச்சா போதும் நம்ம அப்படியே 15 மார்க்ஸையும் எடுக்கலாம். இப்ப அப்படி இல்லை. நீங்க 6வது அலகை முழுமையா படிச்சாதான் நீங்க எஸ்ஐலையும் சரி எம்சிக்யூலையும் சரி நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம். சும்மா ஐபி அட்ரஸை மட்டும் படிச்சு வைக்கிறது இல்லாட்டி சேவரை மட்டும் படிச்சு வைக்கிறது இப்படி தொட்டு தொட்டு படிச்சு வச்சா ஒரு மார்க்ஸும் படிக்கலாம். முழுமையா ஃபுல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க முழுமையான மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப 6வது அலகுங்கிறது வந்து இப்ப ஒரு 15 மார்க்ஸுக்குரியது அடுத்தம்னு சொன்னா இல்லாட்டி நீங்க ஒரு 13 மார்க்ஸ் இருந்தாலும் 1-2 மார்க்ஸ் மிஸ் ஆகலாம். மிச்சம் நீங்க ஒரு 12-13 மார்க்ஸ் என்ன செய்யணும்? முழுமையா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். எல்லாம் படிச்சிருக்கணும். டீப் பகுதியை பாருங்க. டீப் பகுதி என்ன சொல்லாருன்னு சொன்னா பயனர் ஒரு வலை மேலோடியின் URL புலத்திற்கு வலையமைப்பு முகவரி, அதாவது உதாரணமாக இந்த வெப் அட்ரஸ் தந்திருக்காங்க, URL ஒன்று தந்திருக்காங்க. நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு அந்த URL வந்து நம்ம டைப் பண்றோம். அப்படி ஒரு URL நுழைக்கும் போதோ ஆள்களை பெயர்த்துவது, அதாவது DNS அதனுடைய வகைப்பாகம் என்னன்னு கேட்காங்க. நமக்கு தெரியும் DNS-னுடைய வேலை என்னது? அதாவது மெப்பிங், படமிடல். இந்த மெப்பிங்ங்கிற சொல் வந்து நீங்க நிறைய இடங்கள்ல படிச்சிருப்பீங்க. 5வது அலகுலையும் படிச்சிருப்பீங்க. மெப்பிங் அதாவது ஒரு முகவரிக்கு நிகராக இன்னொரு முகவரியை கொண்டு வந்து தாரது. என்ன முகவரி? அதாவது நம்ம இந்த URL நம்ம டைப் பண்ணும்போது இந்த URL-க்கு நிகரான IP முகவரியை கொண்டு வந்து தாரது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெப்பிங், அதாவது DNS-னுடைய வேலை. அப்ப நீங்க எக்ஸாம்ல வந்து என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கப்பட்ட URL-உடன் தொடர்புடைய IP முகவரியினை வழங்கும், அது படமிடும். IP முகவரியை படமிடும். வேணா இப்ப யாரு கிளாஸ்ல ஜாயின் ஆகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம கிளாஸ் அங்காளஞ்சால மாத்திட்டு இருக்கலாது. சரியா? டைமுக்கு ஜாயின் ஆகணுங்கிறத இதான். ரைட். அப்ப நீங்க எழுதக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா கொடுக்கப்பட்டுள்ள URL-உடன் தொடர்புடைய IP முகவரியை இணைத்தல், அதாவது படமிடல் ஆகிய சேவையினை வழங்குகின்றது. எப்படியோ இந்த கன்செப்ட் வார மாதிரி எழுதினா சரி. விளங்க சொல்றது. ரைட். அடுத்த பாருங்க என்னன்னு சொல்லி ஆள்கள பெயர் தொகுதியின் படிநிலை மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டட் கட்டமைப்பு என்பதால் கருதப்படுகிறது. அதாவது நீங்க இந்த படிநிலை ஹைராரிக்கல் என்று சொன்னா என்ன என்கிறத அதுக்கு எழுதணும் நீங்க. அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கட்டமைப்பு இருந்தா என்ன, ரெண்டுக்கும் வந்து நீங்க தனித்தனியா எழுதணும். பெருசா எழுதுறதுல நாம ஒரு லைன் 2 லைன்ல வந்து அது என்னங்கிறத வந்து நாம சிம்பிளா எழுதணும். ரைட். இந்த ஹைராரிக்கல் அப்படிங்கிறது வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா நீங்க அதை படிச்சிருப்பீங்க. ஹைராரிக்கல்ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு படிநிலையை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு படிநிலையை வந்து குறிக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப முதலாவது ஒரு சேவர் இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப DNS வந்து எப்படி வேலை செய்யுங்கிறத வந்து நான் இப்ப விட்டு சொல்லல. இப்ப அந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு எப்படி தான் காட்டுறது. இதுதான் அந்த கட்டமைப்பு. இது மேல இருக்கிறது முதலாவது படிநிலை. அதுக்கு அடுத்தது இருக்கு தானே டாப் லெவல் டொமைனுங்கிறது 2வது படிநிலை. அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து 3வது படிநிலை. இப்படி வந்து இந்த படிநிலையா காட்டுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைராரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு படிநிலைகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சேவையகத்தை வந்து வச்சிருக்கு. இதை வந்து நீங்க எழுதணும். இது வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி எழுதணும். ரைட். அப்ப அதுல முதலாவது என்ன இருக்குன்னு கேட்டா ரூட் சர்வர் இருக்குன்னு.
உலகத்துல வந்து சில முக்கியமான நாடுகள்ல வந்து இந்த ரூட் சர்வரை வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ரூட் சர்வர் கிட்ட வந்து என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த .com என்கிற சர்வர் எங்க இருக்கு, இந்த .net என்கிற சர்வர் எங்க இருக்கு, .edu என்கிற .org இப்படி வந்து இந்த டாப் லெவல் டொமைன் இருக்கும் தானே, இந்த ஒவ்வொரு டாப் லெவல் டொமைனுக்கு இந்த சர்வர் எங்க இருக்குங்கிற விஷயம் வந்து இந்த ரூட் சர்வருக்கு தெரியும். இப்ப நம்ம facebook.com சொன்னா அது இந்த .comக்குள்ள போகும். சரியா? இப்ப அதே மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் என்னது கவர்மெண்ட் வெப்சைட்னு சொன்னா அது கவர்மெண்ட்டுக்குரிய அந்த சர்வருக்குள்ள போகும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சேவரை வந்து பயன்படுத்தும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பாப்போம் என்னன்னு. அப்ப ரூட் சர்வருக்கு தான் என்ன இருக்குமென்னு கேட்டா, அந்த டாப் லெவல் டொமைன் எங்கெங்க இருக்குங்கிறது தெரிய வரும். இப்ப இந்த டாப் லெவல் டொமைன் கிட்ட போனோம்னு சொன்னா அவருக்கு தான் தெரிய வரும் என்னன்னு சொன்னா, அது வந்து ஒத்தரைட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அந்த .comல இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாம் எங்கெங்க சேவ் ஆயிருக்கு என்கிறது இவருக்கு தெரிய வரும். இப்ப .net எடுத்தோம்னா அந்த .netல இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாம் எங்கெங்க இருக்குங்கிற விஷயம் எல்லாம் இவருக்கு தெரிய வரும். இது அடுத்த லெவல்னே. நான் வந்து facebook.com என்கிற ஒன்றை சர்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப ரூட் சர்வர் எங்க அனுப்புமென்னு சொன்னா இந்த .comக்கு அனுப்பும். .com என்ன செய்யும்னு கேட்டா facebook.com ஐபி அட்ரஸ் எந்த சர்வர்ல சேவ் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த சர்வருக்கு வந்து என்ன செய்யும்னா அனுப்பி வைக்கும். மத்தாக்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இப்போ நம்மளோட அந்த டாப் லெவல் டொமைன் நேமை பொறுத்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான ஐபி அட்ரஸ் எங்க இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சு அந்த டிஎன்எஸ் சர்வர் நமக்கு கொண்டு தரும். அந்த டிஎன்எஸ் சேவையத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னா நம்மளுடைய யூஆர்எலுக்கு நிகரான ஐபி முகவரியை கொண்டாந்து தரணும். சரி, அப்ப அதுக்குன்னு சொல்லி சில இந்த படிநிலைகளை வந்து பின்பற்றுது. அப்ப இதை நீங்க எக்ஸாம்ல வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, என்னது இணைய போக்குவரத்தினை வினைத்திறனாக செயற்படுத்த டிஎன்எஸ் படிநிலை பல நிலை சேவையகங்களை கொண்டுள்ளது. அதாவது நம்முடைய இன்டர்நெட்ல வந்து போக்குவரத்தை வந்து ஸ்பீடா, அதாவது வினைத்திறனாக செயற்படுத்துறதுக்காக டிஎன்எஸ் படிநிலை, அதாவது ஹைராரிக்கல் வந்து பல சேவையகங்களை வந்து என்ன செய்யணும்னு கேட்டா பயன்படுத்துது. ரைட், இப்படி நாம் எழுதணும். சுருக்கமா இதை நீங்க எழுதணும். அதாவது திரும்பி ஒரு தரம் மெதுவா சொல்ல பாருங்க. இணைய போக்குவரத்தினை வினைத்திறனாக செயற்படுத்த டிஎன்எஸ் படிநிலை பல நிலை சேவையகங்களை வந்து கொண்டுள்ளது என்று சொல்லி நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதலாம். அல்லது உங்களுக்கு என்ன விளங்குது, இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிச்சுன்னா அந்த நீங்க விளங்கினத்தை வச்சு எழுதணும்னே. இணையத்தில் இருக்கக்கூடிய சேவைகளை வந்து அல்லது போக்குவரத்துல வந்து மிக வேகமாக செயற்படுத்துறதுக்கு டிஎன்எஸ் ஹைராரிக்கல் படிநிலையானது பல வகையான சேவையகங்களை பயன்படுத்துகின்றதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். ரைட், அந்த கான்செப்ட் வந்தா போதும். அடுத்து என்னன்னு கேட்டா டிஸ்ட்ரிபியூட்டட் என்ன அர்த்தம்னு கேட்டா, இணையத்துல வந்து பல இடங்களில் பரவலாக்கப்பட்ட முறையில் டிஎன்எஸ் பதிவுகளின் பகிர்வுகளை கொண்டுள்ள பல சேவையங்கள் இருக்கு. ஏண்டா டிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் அதுல டிஎன்எஸ்க்குரிய அந்த நேம் எல்லாம் இருக்குதான், டொமைன் நேம் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து சேமிச்சு வைக்க இயலாது. அதை வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல சேமிச்சு வைக்காம அப்படியே ஸ்பிட் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. அப்படி அந்த பல்வேறு இடங்கள்ல சேமிச்சு வைக்கிறதுக்காக பல சேவையகங்கள் வந்து பயன்படுத்தப்படும். ஏன்னா ஒரே கணினியில வச்சிருக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா இது அந்த கணினி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தானே. அப்ப அதனால ஒரு இடத்துல சேமிச்சு வைக்காம பல்வேறு இடங்கள்ல வந்து பகிர்ந்து சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்று பழுதானாலும் மிச்ச இடங்கள்ல அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கும். ரைட், இப்படி பல்வேறு இடங்கள்ல சேமிச்சு வைக்கிறத நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நீங்க நான் சொல்ற மாதிரியும் எழுதலாம், அல்லது நீங்க அதை கருத்தை விளங்கியும் எழுதலாம். நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதணும்னா, இணையத்தில் பல இடங்களில் பரவலாக்கப்பட்ட முறையில் டிஎன்எஸ் பதிவுகளின் பகிர்வுனா ஷேர் பண்றது, பகிர்வுகளை கொண்ட பல சேவையங்கள் இருக்கு. பல இடங்கள்ல டிஎன்எஸ் பதிவுகளை கொண்ட பல சேவையங்கள் வந்து காணப்படுது. வெவ்வேறு இடங்கள்ல வந்து ஸ்பிட் பண்ணி சேமிச்சு வச்சிருப்பாங்க என்கிறத வந்து நீங்க எழுத வேண்டி இருக்கும். ரைட், இதுக்கு வந்து 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க இதுக்கு ஒரு புள்ளியை கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு புள்ளியை வந்து கொடுப்பாங்க. ரைட், அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி, இந்த கேள்வி உங்களுக்கு வருஷம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான். பின்வரும் கொள்வனிகள் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பான டிசிபி ஐபி மாதிரி படையின் பேரை எழுது. அதாவது அந்த லேயர்னுடைய
அந்த பேரை வந்து நீங்க எழுதணும். ரைட்? அதுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு இந்த மெத்தட்டை வந்து கொஞ்சம் நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏண்டா இங்க இருக்கிறது வந்து ஓஎஸ்ஐ மாடல், இங்க இருக்கிறது வந்து டிசிபி மாடல். இதுவும் வந்து ஒரு வருஷம் வந்து எக்ஸாமுக்குரிய கேள்வி. பிள்ளைங்க சொல்றது நாம பெருசா எதிர்பார்த்துட்டு போவோம், ஆனா எக்ஸாமுக்கு வர்றது சிம்பிளான கேள்வி தான் எக்ஸாமுக்கு வர்றது. இப்போ ஓஎஸ்ஐ மாடல்ல பொறுத்த வரைக்கும் ஓஎஸ்ஐ மாடல்ல அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இப்படி 3 லேயர் இருக்கு. இந்த 3 லேயரையும் ஒன்றா சேர்த்த மாதிரி நாம என்ன செய்வோம், டிசிபி ஐபி மாடல்ல அப்ளிகேஷன் லேயர் கொடுத்துருவோம். அது ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த 3 வேலையும் செய்யும். அப்ப நம்ம இந்த 3ஐயும் தனியே இங்க நம்ம படிப்போம். இதை டிசிபி ஐபியில் இது 3ஐயும் ஒரு லேயர்ல கொடுப்போம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து இதுங்க டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவோம். இங்க நாம நெட்வொர்க் லேயருங்கிறத வந்து இங்க வந்து இன்டர்நெட் லேயர்னு சொல்லுவோமா. இங்க நெட்வொர்க் லேயர்னு யூஸ் பண்ணலாம், ஆனா பொருத்தமான சொல் வந்து இன்டர்நெட் லேயர். சரியா? அதாவது ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து நாம நெட்வொர்க் லேயருங்கிறது, இங்க வந்து இன்டர்நெட் லேயர். இங்க வந்து நம்ம டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், இது ரெண்டையும் சேர்த்து இங்க வந்து நெட்வொர்க் எக்ஸஸ் லேயர்னு சொல்லுவோம். ரைட்? இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இது 3லையும் டேட்டா வடிவத்துல இருக்கு. நம்ம அனுப்பக்கூடிய தரவு இருக்கு தானே, அது டேட்டா வடிவத்துல தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல சிக்மெண்ட் வடிவத்தில் இருக்கும். அதாவது ஒரு டேட்டா பல கூறுகளாக பிரிக்கப்படும், சிக்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல. நெட்வொர்க் லேயர்ல வந்து பெக்கெட் பொதி வடிவத்தில் இருக்கும். டேட்டா லிங்க் லேயர்ல தான் ஃப்ரேம் வடிவத்தில் இருக்கும். சரியா? பிசிக்கல் லேயர்ல வந்து துவித எண் வடிவத்தில் இருக்கும் டேட்டா. அப்படியே அந்த டேட்டா அப்படியே போகும். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ஓஎஸ்ஐ மாடலை பத்தி தரல, இங்க டிசிபி ஐபியை பத்தி தான் தந்துருக்கானே. ஓகே, அப்ப நம்ம பார்ப்போம். இப்ப நெட்வொர்க் லேயரை பொறுத்த வரைக்கும் அங்கதான் ரவுட்டர் இருப்பாரு, அப்போ பொதிகள் இருக்கும். அந்த பொதிகள் எந்த வழியினூடாக செல்லணும், எந்த பாதையினூடாக செல்லணும், நெரிசல் குறைந்த பாதையினூடாக செல்லணும், குறுகிய பாதையினூடாக செல்லணும், இப்படி எந்த பாதையினூடாக தரவு பொட்டலங்கள் செல்ல வேண்டும் என்கிற முடிவு இந்த நெட்வொர்க் லேயர்ல தான் எடுப்பாங்க. விளங்க சொல்றது, எந்த பாதையினூடாக போனா குயிக்கா போகலாம், அதாவது ஷார்டஸ்ட் பாத் என்கிற மாதிரி போகும், அல்லது நெரிசல் குறைந்த பாதை, இப்படி அந்த பாதையை தெரிவு செய்யுது. ரவுட்டிங் டேபிள்ல இருந்து பாதையை தெரிவு செஞ்சு பேக்கெட்ஸ் அனுப்புறது வந்து நெட்வொர்க் லேயர். பிசிக்கல் லேயர்ல வந்து துவிதையின் வடிவத்துல போகும். அப்ளிகேஷன் லேயரை பார்த்தோம்னு சொன்னா அப்ளிகேஷன் லேயர்ல தான் அந்த ஒரு பயனர் வந்து நேரடியா இணைஞ்சிருக்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர். இப்ப நம்ம ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், பேஸ்புக் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பயனர் வந்து நேரடியா அவர் கண்ணால பார்க்கக்கூடியது வந்து அப்ளிகேஷன் லேயரை மட்டும் தான் பார்ப்பாரு. விளங்க சொல்லுது. மீதி லேயர் எல்லாமே வந்து கண்ணால பார்க்க இயலாது. மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயம் தான் அதெல்லாம். ரைட்? பார்ப்பாரு. இப்ப நம்ம இந்த மாதிரி கேள்விகள் வந்து என்னென்ன லேயர்னு கேட்காங்க. பிரயோகத்துக்கும் பயனருக்கும் இடையே ஒரு சுமூகமான தொடர்பு. அப்ப பாருங்க, ஒரு பிரயோகம் என்ன, ஒரு அப்ளிகேஷனுக்கும் அந்த பயனருக்கும் இடையில ஒரு தொடர்பு. அது எந்த லேயர்ல இருக்கும்னு சொன்னா அப்ளிகேஷன் லேயர்ல தான் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர்ல தான். சரியா? அப்ப நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும், அப்ளிகேஷன் லேயர். அந்த வினா இலக்கத்தை போட்டு அப்ளிகேஷன் லேயர்னு கொடுக்கணும். ரைட்? ஏன்னா பயனர் வந்து அப்ளிகேஷன் லேயரோட தான் அவரு தொடர்புல வந்து இருப்பாரு. தரவுகளை வந்து துவிதையின் வடிவத்தில் அனுப்புனேன். தரவுகளை வந்து பிட் வடிவில், அதாவது பிட் டு பிட் டெலிவரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிசிக்கல் லேயர்ல நடக்கும். அந்த பிசிக்கல் லேயரை நம்ம டிசிபிஐ நிறைய புள்ளிகள் வந்து பிசிக்கல் லேயர்னு எழுதிடும். பிசிக்கல் லேயர்ங்கிறது வந்து ஓஎஸ்ஐ மாடல்ல தான் பிசிக்கல் லேயர். பாருங்க, ஓஎஸ்ஐ மாடல் தான் பிசிக்கல் லேயர். டிசிபிஐபில நம்ம என்ன எழுதணும், நெட்வொர்க் எக்ஸஸ் லேயர்னு எழுதணும். அப்ப நிறைய பிள்ளைகள் மார்க்ஸ் இழக்க வேண்டிய ஒரு கட்டாய தேர்வுகளை பெற்றுருவாங்க. ஏன்னா அவங்க டக்குன மைண்டுக்குள்ள என்ன வருமா, பிட் டு பிட் டெலிவரி, அது இரும வடிவத்துல தரவுகளோடு கடத்தப்படுறது, அது பிசிக்கல் லேயர் டக்குன போட்டுருவாங்க. ரைட்? ஆனா அவங்க கேட்டது வந்து டிசிபி ஐபி வச்சு தான் கேட்காங்க. அப்ப நீங்க என்ன எழுதணும்னா நெட்வொர்க் எக்ஸஸ் லேயர்னா எழுதணும் இது. ரைட்? இதுக்குரிய ஆன்சர் வந்து நீங்க என்ன எழுதணும், நெட்வொர்க் எக்ஸஸ் லேயர். நெட்வொர்க் எக்ஸஸ் லேயர்னா எழுதணுங்க. அடுத்தது, தரவு பொதிகளை ஊடுகடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பாதையை குறித்துரைத்தல். அதாவது தரவு பொதிகள், டேட்டா பேக்கெட்ஸ் எந்த பாதையினூடாக செல்லணும் என்கிற ஒரு முடிவெடுக்கிறது வந்து எந்த லேயர், இன்டர்நெட் லேயர். சரியா? எந்த லேயர்னு சொன்னா இன்டர்நெட் லேயர்.
இதுல வந்து நெட்வொர்க் லேயர் இருக்கு. ஸோ அது சரியான பேர் வந்து இன்டர்நெட் லேயர். இதுக்கு என்ன வரும்னா இன்டர்நெட் லேயர் வரும். தரவுகளை பொதிகளாக வகுத்தல், டேட்டா பேக்கெட்ஸ் பொதிகளாக உருவாக்குதல், அதுவும் இன்டர்நெட் லேயர் தான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து செக்மெண்ட், நெட்வொர்க் லேயர் இன்டர்நெட் லேயர்ல தான் பேக்கெட்ஸ் பொதிகளாக உருவாக்கப்படுதல். அப்ப அதுக்கும் வந்து நெட்வொர்க் லேயர் தான் வரும். சரியா? இதுக்கும் வந்து நெட்வொர்க் லேயர் தான் வரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பகுதி. உங்களுக்கு தியரி வைஸா ரொம்ப கிளியரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பகுதிக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ரைட்? கொஞ்சம் பொறுங்க, யாரோ கொஞ்சம் பொறுங்களா, கூப்பிடுற சவுண்ட் ஒன்று கேட்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.